சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாலோ சொல்லுங்கம்மா. சரி விடு. பழம். அம்மா பழம் விட்டாங்க. சூப்பர். சரி, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதை சுந்தரி. உட்காருங்க உட்காருங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய்க்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்திக், நீங்க மட்டும் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா இருக்கும்? வெற்றி எதுக்கு இவனை கூப்பிடுறாரு? மா, நீங்க மாஸ்டரோட பழம் விட்டீங்கல்ல, சூப்பர்மா. ஐ லவ் யூ மா. என் அம்மா செல்ல குட்டி, தங்க குட்டி, லட்டு குட்டி, பூந்தி குட்டி, ஜாங்கிரி குட்டி, உம்மா குட்டி. ஓ, சொல்லுங்க சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க பொற்கொடியை கொலை பண்ணது ராஜப்பான்னு? ஓ, அதுவா? அவனுக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான். அவனை பிடிச்சதான் காசியை பிடிச்சேன். இல்ல, அப்புறம் ஒரு விஷயம், இத சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. சொல்லுங்க சார். என்கிட்ட என்ன தயக்கம்? பரவாயில்ல, சொல்லுங்க. சுந்தரி ரொம்ப நல்ல கேரக்டர். அவங்களுக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன், நாங்க மீட் பண்ணது கூட முதல்ல சண்டையில தான் ஆரம்பிச்சது. இப்போ நல்ல முறையா பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிடிக்காத ஆள் யாருமே இல்ல. நீங்க அவங்க வீட்டுக்கு ரொம்ப நல்லதுதான் செய்றீங்க. ஆனா அவங்க உங்க கூட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சுந்தரி ஒண்ணு பண்ணா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எதுவும் தப்பா பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணா தப்பாவும் இருக்காது. ஏதோ உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க இந்த வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும், சுந்தரியும் ஃப்ரீயா இருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அவங்களும் அதை பத்தி என்கிட்ட சொன்னது கிடையாது. நானும் அதை பத்தி கேட்டதில்ல. இது உங்களோட பர்சனல் விஷயம். அதுல தலையிட எனக்கு உரிமை இல்லை. ஆனா ஒரு பொண்ணு ஒருத்தனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னதான் அவன் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஒண்ணு அவங்க மனசை மாறணும், இல்லையா அவன் அவங்கள விட்டு தள்ளி போகணும். நீங்க இவ்வளவு நல்லது செஞ்சும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு தெரியுது. கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தமிழ் தான் உலகம். தமிழுக்காக தான் உங்களை அவங்க வீட்டில் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்க பாருங்க, அதுதான் சார் 100க்கு 100 உண்மை. நான் தமிழுக்காக தான் அந்த வீட்டிலே இருக்கேன். குழந்தை என் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கா. நான் இல்லைன்னு 2 தடவை அவளுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீட்லேயே இருக்கேன். எனக்கு என்ன வீடா இல்லை? ஐயோ, நான் வீடு இல்லைன்னு சொல்லல கார்த்திக் சார். குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்ட் தான். உங்க உறவு நீடிக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் தூரமா இருந்தா பிரச்சனை குறையும். உங்க 2 பேருக்கும் பிரச்சனை பெருசாயிடக்கூடாது பாருங்க. அதனால பார்த்து யோசனை பண்ணி நடந்துக்கோங்க. நீங்க உங்க வீட்டுக்கே போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாரி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சுந்தரி நீங்க வீட்டுல இல்லாத போது ஒழுங்கா மூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு. நீங்க இருக்கிறப்போ இறுக்கமா இருக்காங்க. அதை பார்க்கறப்போ ஒரு மாதிரி இருக்கு.
எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்ன சார்? நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க கார்த்திக் சார். ஆனா நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, வரேன். ஆ. அவ ஃப்ரீயா இருக்க கூடாதுன்னு தானே நான் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அவளை உயிரோட கொல்லணும் தான் நான் பக்கத்திலே இருக்கேன். நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக முடியும். ஆனா அவளை அணுவணுவ சித்திரவதை பண்ணி கொல்லணும். நீ எதுக்கு என்ன போக சொல்றன்னு தெரியுதுடா. இந்த வீட்டை விட்டு நான் போறேனா இல்ல சுந்தரி கிட்ட இருந்து நீ தூரமா போறியான்னு பார்க்கலாம். எப்படி தொடறான்? எருமை உரசுற மாதிரி இருந்துச்சு. வெற்றி மட்டும் இல்ல, அவன் உயிரோடவே எரிச்சிருப்ப. அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல தொத்து உரசி பாக்குறான். எருமை மாடு, எருமை மாடு. எருமை மாடுக்கு தான் எங்க உரசுறோன்னு தெரியாம உரசும். இது எருமையை விட கொடிய ஜந்துவா இருக்கு. சுந்தரி, அப்பதான் நான் இங்க இருக்கேன். என்ன பண்ற? கழுவு கழுவு, கைய நல்லா கழுவு. இந்த தீட்டு சோப்பு போட்டாலாம் போகாது. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடானா அந்த கைய போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்க. இம்புட்டு தூரம் அவன் பண்ணதுக்கு நீ தாண்டி காரணம். அப்பதா என்ன நொப்பத்தா? அவனை உட்கார வச்சு நல்லா வகை வகையா ஆக்கி போடு. அவன் என்ன மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கா வந்திருக்கான்? மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தா கூட 2 இல்ல 3 நாள்ல கிளம்பி போயிருப்பான். அவன் என்னடானா வருஷ கணக்கா இங்கேயே இருக்கான். அவனா போகவும் மாட்டேங்கிறான், நீயும் போன்னு சொல்ல மாட்டேங்கிற. உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இல்ல அப்பதா, குழந்தையாலதான் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க பார், இந்த கதைய எங்கிட்ட சொல்லாத. குழந்தை குழந்தைன்னு எப்ப பாரு ஒரு சப்ப காரணத்தை சொல்லாத. அவன் உன் காலை சுத்தன பாம்புடி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கொத்தாம விட மாட்டான். தயவு செஞ்சு சீக்கிரமா அவனை அடிச்சு துரத்தணும் அப்பதா. திரும்பவும் அவன் வராத அளவுக்கு துரத்தணும். நான் துரத்துறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, என்னடா இத சொல்லலையேன்னு நினைச்சேன்.